ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், வெடியாக போடணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா வெறித்தனமான நாட்டு வெடியெல்லாம் வந்து வாங்கியிருக்கோம். ஒவ்வொரு வெடியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெடிக்கும் போது சும்மா தெறிக்க விட போகுது. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா எல்லா வெடியும் வந்துட்டு அந்த கண்டிஷனில் இருக்குது. ஏன்னா பார்க்கும்போது எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா அள்ளு விடுது. இந்த குண்டை வந்துட்டு பாருங்கள், 25 குண்டு இருக்குங்க சரமாக வந்துட்டு. இதை கொளுத்துனா எப்படி இருக்கும், சும்மா பூமியாக வந்துட்டு அதிர போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேங்காய் குண்டு, 1 கிலோவில் இருக்கக்கூடிய தேங்காய் குண்டு. இதெல்லாம் வெடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்றத நினச்சி பாருங்க. லாஸ்ட் டைம் நம்ம இடி அவுட் வந்து பார்த்துருப்போம், அதே இடி அவுட் தான் இது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன சைஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா புது வரவாக பார்த்தீங்கன்னா டபுள் இடி. இது பார்த்தீங்கன்னா 2 இடி அவுட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போய்ட்டு வெடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதையும் வந்து கொளுத்தி பார்க்குறோம், வெறித்தனமாக இருக்க போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேப்பர் பாம், 3 கிலோவில் இருக்கக்கூடிய பேப்பர் பாம்பு. அடுத்ததாக 1.5 கிலோவில் இருக்கக்கூடிய பேப்பர் பாம்பு. இது பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ பேப்பர் பாம்பு. தேங்காய் குண்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, இளநீ குண்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் புது வரவான இளநீ குண்டு. எப்படி வெடிக்க போகுது அப்படின்னு ஒன்று சைஸை பாருங்க. இதில் சுற்றி இருக்க சணலோட சைஸை பாருங்க, செம்ம சவுண்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் நம்ம மின்னல் வெடி பார்த்துருப்போம். அதில் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு இடி விழுவோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு கோடை இடி இருக்குது. இது எப்படி விழ போகுது அப்படின்றதில்ல, இதையும் கொளுத்தி பார்த்தலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஐட்டமான இதே மின்னல் வெடியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாம்பு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 அடி வரும் அப்படின்னு சொன்னார். எவ்வளோ நீளம் இருக்க போகுது அப்படின்றதில்ல, இது எப்படி வெடிக்குது அப்படின்றதையும் வந்து பார்த்தலாம். அடுத்ததாக டீப்பு குண்டில் பார்த்தீங்கன்னா 50 குண்டு வாழா மாதிரி சரமாக இருக்குது. வெடிக்கும் போது இடமே வந்துட்டு சதற போகுது. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வந்துருக்குங்க. வழக்கமாக நம்ம இந்த வானத்தை வச்சு கவட்டைக்கு கீழால் சுற்றியெல்லாம் வந்து வீசுவோம். ஆனால் இந்த டைம் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மரண மாசான ராக்கெட்டு செம ஸ்பீடில் வந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. பத்திரமா கொளுத்துங்கப்பா அப்படின்னு கூட சொன்னார். என்ன நடக்க போகுது அப்படின்றதில்ல, எல்லாத்தையும் கொளுத்தி பார்த்தலாம். அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து சஸ்பென்ஸாக வந்து வச்சுக்கலாம், என்ன செய்யுது அப்படின்றத கடைசியாக பார்த்தலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் இடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்படி இருக்க போகுது அப்படின்றதில்ல, பார்த்தலாமா? பத்திட்டு ஓடிடுங்க. இடி அவுட்டுக்கான மவுசு என்னைக்குமே குறையாதுங்க. ஒரு அதிர்ந்துச்சு பாருங்க இப்படி. அடுத்ததான் மினி இடி அவுட் வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ வந்து கொளுத்தி பார்க்க போகிறேன். பத்திட்டா, ஐயோ கோபுரம் கிட்ட வச்சுட்டேன்டா. ஏங்க டபுள் இடியோட சிங்கிள் இடி, அதாவது சின்ன இடி தாங்க செம சவுண்டு. அடுத்ததா 1/2 கிலோவில் பேப்பர் பாம். பத்திட்டா, செம சவுண்டு எப்பா. அடுத்ததா 1.5 கிலோ பேப்பர் வெடி. இந்த திரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும், அதனால் லெங்க்தாக வந்து கிழிச்சு விட்ருக்கேன். அல்டிமேட்டுங்க சவுண்டு. அடுத்ததா 2.5 கிலோ. படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. 1.5 கிலோவுக்கு செம்ம சவுண்டு. இது எப்படி இருக்க போகுது அப்படின்றதில்ல. தப்பிச்ச முளைச்சான ஓடி இருக்கேன், கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் ஓடிட்டேன். செம்ம சவுண்டுங்க எப்பா. அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மின்னேசாரத்தை வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். இந்த கடைசியாக தொங்குற இந்த கோடகுமாரை கண்டால் தான் பயமாக இருக்குது, என்ன செய்ய போகுது அப்படின்றது இல்லை. இந்த இடத்துல நம்ம எடுத்து கட்டிடலாம். போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பற்ற வைக்கிறோம். எங்கடா பற்ற மாட்டேங்குது, பத்திட்டா. கிட்டத்தட்ட 100கணக்கான இடி ஒரே இடத்துல விழுந்த மாதிரி இருந்துச்சுங்க. ஏப்பா, இந்த கோடை இடி குமார் விழுந்த இடத்த பாருங்க எப்படி இருக்கு அப்படின்றத. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாம்பு மின்னல் வெடி. இது என்ன பண்ண போகுது அப்படின்றது இல்லை, இதையும் வந்து கட்டிடலாம். 100 அடி இருக்கும் அப்படி சொன்னார். எத்தனை அடி இருக்க போகுதுன்றது இல்லை, பிரித்து பார்த்தா தான் தெரியும். என்னங்க இது பாம்பு மாதிரி போயிட்டே இருக்கு. ஆனால் அவர் 100 அடின்னு சொன்னார். 100 அடியெல்லாம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 50 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் ஃபைனலு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பற்ற வைக்க போகிறோம். அந்த கடைசிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் நம்மளுக்கு வெடி இருக்குது. இது எப்படி வந்து வெடிக்கும் அப்படின்றத சுத்தமாக ஐடியா கிடையாது. கொளுத்த போகிறேன்.
பாவத்தை 100 அடி இருக்கு பொறுமையாக எடுத்துக்காக நினச்சேன். கோபுரம் எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே போயிட்டுங்க. என்ன ஸ்பீடு எப்பா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 50 குண்டு மழை எப்படி பொழிய போகுது அப்படின்றது தெரியல. இழுத்து கட்டி கொளுத்தி விட்டாதான் தெரியும். குடிப்பா. ஆக 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 ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குண்டு மழைக்கு ரெடியாக இருக்கீங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 கிலோ தேங்காய் குண்டு என்ன செய்ய போகுது அப்படின்றது தெரியல. இது வந்து கருவ மரம் தான், அதனால திட்டாதீங்க. மணி பிளான்ட் வளர்க்குறோம் பேசணும். பற்ற வச்சிடலாமா? கோபுரம் இப்போ பறக்க போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன செய்ய போகுதுன்றது தெரியல. பத்திட்டே சவுண்ட் ஜாஸ்தியாக இருக்க போது எல்லாம் காதை முடியுங்க. வந்துச்சு பாருங்க ஒரு ஷாக்கு. சும்மா சராட்டன்னு வெறித்தனமா இருந்துச்சுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இளநீ குண்டிலேருந்து ஒன்று உருவி கொளுத்த போகிறோம். எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தலாம். திரியெல்லாம் நல்லா லெங்க்டாக வந்து கிழிச்சு விட்ருக்கேன். இந்த திரி என்ன ஃபாஸ்ட்டாக போகும். ஐயோ இவ்வளோ லெங்க்டாக கிழிச்ச திரி என்ன ஃபாஸ்ட்டு. ஏப்பா பயந்துட்டேங்க கொஞ்ச நேரத்தில். ஐயோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேவரட் ஐட்டமான வானம் இருக்குது. இதை நம்மளோட ஃபேவரட் ஷாட்டில் வந்துட்டு விட போகிறோம். இது நம்ம இப்போ விட்ட வானம். இப்போ வந்துருக்கூடிய மான்ஸ்டர் ராக்கெட்டை வந்து பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம வந்துட்டு விட்டு பார்த்துடலாம். இதை நம்ம கையில் விடுறதுக்கு பயமாக இருக்குங்க. ஒரு வாட்டர் கேன் வச்சு தான் விடணும். என்ன ஸ்பீடு. ஐயோ என்ன ஸ்பீடு. அல்டிமேட்டுங்க. ஒரு செகண்ட் ஓட இருக்காது, டாப்புக்கு போயிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷல் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தோம் இல்லையா. இது என்ன அப்படின்னா அந்த பெரிய சைஸ் ராக்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் குண்டு இருக்குது. மேலே போய்ட்டு சாம சவுண்டில் வெடிக்கும். அதை பார்த்தீங்கன்னா இடி அவுட் மாதிரி வெடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கொளுத்தி பார்த்தலாம். இந்த ராக்கெட்டையுமே கோயில் ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கையில் தான் வந்து விடுவாங்க. கையில் நம்ம விட்டு வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது தெரியல. அப்பா கூட்டிங்க அள்ளிட்டு போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட மான்ஸ்டர் ராக்கெட்டை ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா கையில் சட்டுன்னு விட போகிறோம். ரெடியா? கொஞ்சம் எட்டி வச்சுக்கலாம், மொத்தமாக கிளம்பிட போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. எல்லாருமே கிராக்கரை வந்து சேஃபாக வந்து பயிர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான டேல் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முத்து, அஜய், ராபின், அடுத்ததாக கலை. பாய் பாய்.